ஒரு பிரதமராக இருந்து நாட்டினுடைய பிரதமராக இருந்து பார்க்க வேண்டியது எல்லாத்தையுமே பார்க்கணும். இந்துக்களும் முஸ்லீமு கிறிஸ்டின் இதெல்லாம் பிரித்து பார்க்கக்கூடாது. ஒரு பிரதமராக எதுக்கு செலக்ட் பண்ணி உட்கார வைக்கிறாங்க? எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு சொல்லி தான் உட்கார வைக்கிறாங்க. இவங்களே ஆட்சிக்கு வர்றதுக்காக நான் அதை பண்ணுறேன் இது பண்ணுறேன், அவங்க வந்து விரோதி இவங்க எதிரின்றதை வந்து இவங்களா இப்போ திங்க் பண்ணிக்கிறது. இது வந்து நேற்று பேசுன ஒரு பேச்சு பேசுகிறார், இன்றைக்கி ஒரு பேச்சு பேசுகிறாரு. அதில் நாட்டோட விலைவாசிக்கு அதாவது கட்டுப்படுத்த யாருக்குமே இந்த வரைக்கும் யாருன்னா பேட்டி கொடுத்துருக்காங்களா? கிடையாது. ஜாதியை பற்றி தான் பேசுகிறாங்க ஒழிஞ்சு நாட்டினுடைய மக்களுடைய கஷ்டம் உள்ள சுச்சுவேஷன் என்ன, அந்த விலைவாசி இதை பற்றி எதுவுமே பேசுகிறதில்ல. இப்போ வந்து ஓட்டு எலெக்ஷன் வரதால் இஸ்லாமியரை பயன்படுத்திக்கிறாரு. ஓட்டு முடிஞ்சு போச்சுன்னா இஸ்லாமியர் எதிரியாக நினைப்பான் அப்படிம்பாரு. இந்துக்கள் இந்துக்கள் இந்துக்கள்னு சொல்கிறாரு. இப்போ கோயிலுக்குள்ளே போக முடியல. நானும் இந்து தான் நீனும் இந்து தான், என்ன கோயிலுக்குள்ளே விட மாட்டேங்கிறீங்க. அப்புறம் என்ன இந்துங்கிறீங்க? நீ எஸ்சி தாழ்த்தப்பட்ட உள்ளே போகக்கூடாதுங்கிற. அப்புறம் எப்படி இந்துக்கள்லே ஒற்றுமை இல்லை? எம்மதமும் எல்லாம் எம்மதமும் சம்மதம். இந்துக்கள் கிறிஸ்டின் முஸ்லீம். இந்தியா என்பது அனைத்து மதமும் வாழக்கூடியது தான் இந்தியா. அதாவது இப்போ இந்து முஸ்லீம் வெறுப்பு உணர்வை தூண்டுகிறார். அரசியல் பண்ணுறாரு அவர் வந்து. முஸ்லீமுக்கு வந்து இப்போ இந்த 15% ராகுல் காந்தி பிடிக்க கொடுக்குறாரு சொல்கிறாரு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இந்துவும் மக்கள் தான் ஓட்டு போடும் பிரதமராக, முஸ்லீமும் ஓட்டு போடுறது பிரதமராகிறாங்க. இது ஜனநாயக நாடு, ஜாதி மதம் இல்லாத நாடு. இங்கே மதத்தை உண்டாக்கக்கூடாது. அந்த ஆள் எங்கிட்ட ஜாயிறாரு, அங்கிட்டும் ஜாயிவார். அவர் மக்களுடைய இஸ்லாம் மேலே வெறுப்பு தான். அந்த ஆளுக்கு இஸ்லாம் மக்களோட மேலே வெறுப்பாக தான் இருக்கும். என்னென்று அதை அவருக்கு தான் புரிஞ்சுக்கிறேன்னு, அவராக தான் புரியணும். இப்போ எல்லா மக்களும் இந்து மதம் முஸ்லீம் மதம் எல்லாம் ஒன்று பண்ணால் இன்றைக்கி எல்லாம் அண்ணன் தம்பி மச்சான் மேமேன்ட்டு வாழ்கிறோம். அதை பூரா கெடுக்கிறதுக்கு இந்த ஆள் வேலை செய்வேன், வேறு ஒன்றும் இல்லை. அடித்து ஒன்றுக்கு ஒன்று மல்ல கட்டி சாக வேண்டியதான். அவருக்கு இந்த எலெக்ஷனில் அவருக்கு ஆட்டம் கொடுத்து போச்சு. அதனால் அவரும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காரு. அவருக்கு என்ன பேசுன்னு தெரியல. அதனால் தமிழ்நாட்டில் வந்து அவர் தமிழ்நாடு இல்லை இந்தியா முழுவதும் அவருக்கு என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம்னு அவருக்கே தெரியல. அதனால் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்கார்.